السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக, நிறைய நன்மைகளோடு ரப்பை சந்திப்பதற்காக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சில குறிப்பிட்ட விசேஷமான காலங்களை, நேரங்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ் படைத்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமானவை, அதில் 3 மாதங்கள் தொடர்படியானவை. 4 மாதங்கள் கண்ணியமானவை, அதில் 3 மாதங்கள் தொடரானவை. துல்காதா நம்மை விட்டும் கடந்து போன மாதம், துல்ஹஜ் நாம் இப்பொழுது இருக்கும் இந்த மாதம், முஹர்ரம் இதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம். இந்த 3ம் கண்ணியமான மாதங்கள். இதை அடுத்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ரஜப் என்கிற மாதம். இந்த 4 மாதங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா கண்ணியமான சிறப்பிற்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கிறார். அதே போல காலங்களில், நேரங்களில், நாட்களில், வாரங்களில் அல்லாஹு தஆலா சிறப்பிற்குரிய நாட்கள், சிறப்பிற்குரிய இரவுகள், பகல்கள் என்று அல்லாஹ் நிறைய நமக்காக வேண்டி படைத்துள்ளார். ரமலானுடைய மாதம், முழு மாதமும் நமக்கு சிறப்பிற்குரியது, நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது. ஒரு 10 நாட்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுவார். வல் ஃபஜ்ரி, காலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர் பெருமக்கள், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், வல் ஃபஜ்ர் என்பதை கொண்டு துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாள், அதாவது பெருநாள் அன்று உண்டான அந்த காலை நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையும் அந்த நேரம். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் என்பதற்கு விளக்கம் என்ன என்று குறிப்பிடுகிற போது, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 1ஆம் இரவிலிருந்து 10ஆம் இரவு வரை என்று விளக்கம் சொல்வார்கள். நம்முடைய ஒட்டுமொத்த மாதங்களிலே 3 10 இரவுகளுக்கு தனி சிறப்பு, 3 10 நாட்களுக்கு தனி சிறப்பு. ஒன்று ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், லைலத்துல் கத்ரை தேடுவதற்காக வேண்டி அந்த 10 நாளுடைய இரவுகள் நமக்கு சிறப்பானவை. அதே போல முஹர்ரமுடைய 10 நாட்கள் மிக சிறப்பிற்குரியவை. அதே போல துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். இப்பொழுது நாம் அந்த 10 நாட்களுடைய முதல் நாளில் பிறை 1 நாம் இருக்கிறோம். ஏன் இந்த 10 நாட்களுக்கு தனி சிறப்பு? எல்லா முஃபஸ்ஸிர்களும், பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த 10 நாட்கள் என்பதற்கு துல்ஹஜ்ஜினுடைய 10 நாள் என்று ஏன் குறிப்பிடுகிறார்கள்? மேலான பெரியவர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்வில் இடம்பெறக்கூடிய எல்லா நல் அமல்களும் இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிறது. நல்ல கவனித்துக் கொள்ள. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவன் செய்கின்ற எல்லா அமல்கள், கிட்டத்தட்ட தொழுகையிலே தொடங்கி ஹஜ் வரை இடைப்பட்ட அமல்கள் நீங்களே என்ன செஞ்சுக்கங்க, கவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது தஸ்பீஹாக இருக்கலாம், தக்பீராக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், நோன்பு நோற்பதாக இருக்கலாம், அல்லது தான தர்மங்கள் போன்றவையாக இருக்கலாம். இவை எல்லாமே இந்த 10 நாட்களில் அரங்கேறுகிறது, நிறைவேறுகிறது. யோசித்து பாருங்கள், மற்ற நாட்களில் தொழுகை இருக்கும், நோன்பு இருக்காது. ஏங்க நான் தான் நபிலாக நோன்பு வைப்பேன், அது ரொம்ப ஆர்வம் குறைவு. ஒரு மாதத்தில் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது சிறப்பு. நம்மில் அதிலே ரொம்ப குறைவு. ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பது சிறப்பு. நாமும் அதிலே பலகீனமானவர்கள். ஆனால் தொழுகை அன்றாடம் தொழுதரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தொழுகை இருக்கும், ஆனால் நோன்பு இருக்காது.
தொழுகையும் நோன்பும் இருக்கும், ஆனால் தர்மங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. தொழுகையும் நோன்பும் தர்மமும் இருக்கும், குர்ஆன் ஓதுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இவை எல்லாம் இருந்தாலும் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது, உம்ரா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் இந்த 10 நாட்களிலே ஹாஜிகள் ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுகிறார்கள். ஹாஜிகள் அல்லாத ஆட்கள், அதாவது இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஹாஜிகளை போலவே தங்களுடைய தோற்றங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த 10 நாட்கள் அவர்கள் முடிகளில் நகங்களில் கை வைக்காமல், அந்த கத்திரியை வைக்காமல் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஏன்? ஹாஜிகள் போல இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ மேலான பெரியவர்களே, அப்படியானால் இந்த 10 நாட்களில் ஹஜ்ஜுடைய அமல் உட்பட தக்பீர்கள் பிறை 9 பிறை 13 வரை நாம் தக்பீர்களை சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் எல்லா சமயங்களிலும் தக்பீர்கள் சொல்லலாம். அதே போல மற்ற நாட்கள் பிறை இந்த 1 8 முடிய உள்ள நாட்களில் தஸ்பீஹ்கள் தஹ்மீதுகள், குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பவைகள் மிக அதிகமாக சொல்லும்படி சொல்வார்கள் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஸ்பீஹாத்துகளும் இந்த நாட்களில் நிறைவேறுகிறது. நோன்பு, அரஃபாவுடைய நோன்பை நாம் சுன்னத்தாக இருந்தாலும் பலரும் ரொம்ப ஆர்வத்தோடு வைப்போம். அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து தான், ஆனால் பலரும் ரொம்ப ஆர்வத்தோடு அது என்னைக்கு வைக்கணும் என்று நாம் அது என்னமோ ரமலானை எதிர்பார்ப்பது போல நாம் எதிர்பார்த்து அதை நாம் நிறைவேற்றுவோம். அதே போல அமல்களிலே மிக சிறந்த அமல்களாகிய தான தர்மங்கள், குறிப்பாக உதுஹியா என்கிற குர்பானி என்கிற அந்த அமல் இந்த 10 நாட்களில் 10ஆம் நாள் நிறைவேறுகிறது. யோசித்து பார்த்தால் மற்ற நாட்களில் நாம் கொடுக்கிற அந்த இறைச்சிகள் வெறுமனே தர்மம், இந்த நாளில் நாம் கொடுக்கிற அந்த இறைச்சி உதுஹியா என்னும் இறைச்சி. அப்போ சிறந்த தானங்கள், சிறந்த தர்மங்கள், நோன்பு உட்பட எல்லா அமல்களும், ஹஜ்ஜினுடைய அமல் உட்பட எல்லாமே நிறைவேறுகிற ஒரு இடமாக இந்த 10 நாட்கள் திகழ்கிறது. அப்படியானால் முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த 10 நாட்களை நல்ல அமல்களை கொண்டு கழிக்க வேண்டும். எப்படி ரமலானில் ஒரு கட்டுப்பாடோடு இருப்போம், ரமலானில் நம்முடைய பாவங்களுடைய சிந்தனைகளை குறைத்துக் கொண்டு அல்லது எடுத்து விட்டு வாழ்வோம். அதே போல இந்த 10 நாட்களும் முடிந்தவரை நோன்புகள். இன்னைக்கு வியாழக்கிழமை, அநேகமாக நாம் நோன்பு வைக்க முடியாமல் போயிருக்கலாம். அடுத்த திங்கள், அடுத்த வியாழன் நோன்பு வைத்தால் இந்த 10 நாட்களில் நாம நோன்பு வைத்த சவாபு கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை, வியாழனுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பு. வெள்ளிக்கிழமையை மற்ற நாட்களில் தான் தனியாக வைப்பது மக்ரூஹ். இந்த மாதிரி வரிசையில் வந்துவிட்டால் அதை சிந்திக்க வேண்டியதில்லை. அரஃபாவுடைய நாளில் மிகச் சரியாக வெள்ளிக்கிழமை வருகிறது, அந்த நாள் மட்டும் நோன்பு வைக்கலாம். இல்லையா, வியாழக்கிழமை இருக்கிறது, சேர்த்து நோன்பு வைக்கலாம். வியாழனும் வெள்ளி, சனிக்கிழமை நோன்பு வைத்திடக்கூடாது, ஹராம். காரணம் பெருநாள். அது மேலான பெரியவர்களே, அப்படியானால் இந்த 10 நாட்கள் மிகச் சிறப்பிற்குரியதாக திகழ்கிறது. ஏராளமான ஹதீஸ்கள் இது குறித்துண்டான சிறப்புகளை பேசுகிறது. சொல்லுவாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 நாட்களில் அமல சாலிஹ், நல்ல அமல்கள் செய்வதை விட மற்ற நாட்களில் நல்ல அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியமானதாக இருக்காது. இந்த நாட்களில் நல்ல அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியம் என்றால் மற்ற நாட்களில் அவ்வளவு பிரியமாக இருக்காது. அதுக்காக மற்ற நாட்களில் அமல் செய்யாமல் விட்டக்கூடாது. இந்த நாட்கள் ஒரு ஹஜ்ஜுடைய நாட்கள். பாருங்கள், ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வகையான ஒரு வசந்த காலம், ஒரு நன்மையினுடைய காலம். எப்படி சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு போகிற போது எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடும் ஒரு இதோடும் போறாங்களோ, அதை விட ஹக்கான சத்தியமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த நாட்களில் ஹஜ்ஜுக்கு சென்றக்கூடிய ஹாஜிகளைப் போலவே நம்மையும் மாற்றிக்கொண்டு நிறைய துஆக்கள், நிறைய அமல்கள் செய்வது. காரணம், இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவையாக முஃமின்களுடைய அமல்கள் திகழ்கிறது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடிய அந்த குணத்தை விடவா இந்த நாட்களில் அமல சாலிஹ் சிறந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட, போர்கள் செய்வதை விட இந்த நாட்களில் நாம் வீட்டில் இருந்து கொண்டு, பள்ளியில் இருந்து கொண்டு அமல சாலிஹ் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது.
மேலான பெரியவர்களே, அப்படியானால் இந்த நாட்களை நாம் கனிமத்தாக ஒரு மிகப்பெரிய ஞானத்தாக திறந்தோம். இந்த நாட்களில் என்னென்ன அமல்கள் செய்வோம், குர்பானியினுடைய சட்டங்கள், அரபாவினுடைய அந்த நோன்பினுடைய சிறப்புகள் எல்லாம் நாம் தொடர்ந்து இந்த முதல் 10 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் சுபகளை கேட்க இருக்கிறோம். இன்று நாம் தெரிந்து கொண்டது இந்த 10 நாட்கள் முத்தானவை. நாம் அதை ரொம்ப கனிமத்தாக ரொம்ப பாக்கியமானதாக கருதி அதிகமாக நாம திக்ர்கள் செய்யணும். இப்ப நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம், இந்த 10 நாள் நான் அதிகமா தஸ்பீஹ் செய்யும். நோன்பு வேணா நம்ம அரபாவிலேயோ அல்லது வியாழக்கிழமையோ வச்சுக்கிறோம். குர்பானி நாம கொடுக்கத்தான் போறோம். மற்ற என்ன செய்யலாம்? இன்னையிலிருந்து தொடங்கி தஸ்பீஹாத்துகள், குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்பது, அல்லாஹு அக்பர் என்பது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெருமையை சொல்லுகிற நாட்கள் இது, அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நாட்கள் இது. அதனால தஸ்பீஹும் கையுமாக இந்த 10 நாட்கள் நாம் இருப்போம். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஓதி நம்முடைய நல்ல அமல்களை நிரப்பிக் கொள்வோம். வல்ல நாயன் இந்த நாட்களை மிகவும் அற்புதமான அருமையான முறையில் கழிப்பதற்கான தௌஃபீகை தந்தல்வானாக. நோன்புகள், தர்மங்கள் இவைகளெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.